ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நீதியின் ராஜாவே, அண்ட சராசரங்களை தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவரே, ஆதரிக்கிறவரே, உருவாக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியான ஒரு கிருபையை தந்ததற்காக சோதரிக்கிறோம். நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே ஆண்டவர். உங்கள் பொற்பாதம் தொட்டு உங்கள் பரிசுத்த முகத்தை ஏறெடுத்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் உடைய கிருபையின் சமூகம் எங்களோடு கூட வரும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்தால் எல்லாமே மாறுமே, எல்லாமே மாறுமே, எல்லாமே மாறுமே. இந்த பெரிய மாறுதலை உடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினாலே தந்து ஆண்டவரே, தேவ ஜனங்களை காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தத்தளிக்கிற ஜனங்களை காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை இந்த நாளிலும் எங்களை சந்திக்கட்டும். நடக்க இருக்கிற இந்த ஆராதனை பொருட்படுத்த நடத்துங்க. கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மைக்கே உகந்த பரிசுத்த தூய ஆராதனையாக நாங்கள் ஆராதித்து உண்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவுகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நடத்துங்க. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கும் ஒரு புதிய மனமகிழ்ச்சி நாளை தந்து நம்மை நடத்துகிறதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்க இது ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் வந்திருக்கிறீர், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்வோம். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. என் தேவனும் காப்பரமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் காப்பரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தின் இருளவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ, என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சித்தோரே, என் ஆத்துமனேசரவர்.
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் எல்லாரும் சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, நீரே எங்கள் பரிகாரி, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, எங்கள் கண்மலை, எங்கள் துருகம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக ஓடி வந்த எங்களுக்கு அவராலே உண்டாகும் மாறுதல்கள் என்று சொல்லப்பட்டபடி உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகித்திருப்பான் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் சுகித்திருக்கும்படியாக அந்த பலத்த துருகமாகிய இயேசு என்கிற நாமத்திற்குள்ளே அண்ட சராசரங்களை உண்டாக்கின அந்த தேவாதி தேவனுடைய நாமத்திற்குள்ளே அடைக்கலமாக வருகிறோம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க இரக்கம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உலர்த்தும் ஆண்டவரே. உங்களுடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீது அமரட்டும் ஆண்டவரே. நான் உன்னை தள்ளாட விடேன் என்று சொன்னீரே. 1000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று சொன்னீரே. எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நடத்துகிறவரே ஆண்டவரே, உங்களுடைய பாதம் பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம் கர்த்தரை என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி சங்கீதம் 62:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் அந்த விடுதலை, அந்த ஜெயம். அந்த கொடூரமான சாபத்தின் வியாதியின் கூரை ஒடித்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றுகிறேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றுகிறேன். அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் கிருபையும் மகிமையும்
சுமந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே. என் ஆத்மாவை நம்பி இளைப்பாறிடும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் நம்புவது அவராலே வரும். நமக்கு வரக்கூடிய சகலவிதமான ஆறுதலும் பலனும், நாம் எதிர்பார்த்திருக்கிற சகலவிதமான வெற்றியும் ஜெயம், எல்லா நன்மைகளும் அவராலே மாத்திரமே வரும். அவராலே மாத்திரமே வரும். நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி, தேவனே உண்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தது போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடி ஒத்தாசை செய்கிற பர்வதத்தை நாம் நம்புவோம். நாம் நம்புவோம், நம்புவோம், நம்புவோம். தொடர்ந்து பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர்
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் போதும். அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றி சிறக்க முடியும். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஸ்தோத்திரம். அவர் சகல தீமைகளில் நின்று விலைக்கு விடுவித்து நம்மை ஆதரித்து நம்மை ரட்சித்து நம்மை போஷித்து உடுத்துவித்து நடத்துவிக்க போதுமானவர். அவரையே நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. வேற யாரும் நம்மோடு கூட வர முடியாது. வேற யாரும் நம்மோடு கூட வர முடியாது. அவர்தான் மரண பரியந்த நம்மோடு கூட வருகிறவர். மரணத்தினின்று நம்மை தப்புவித்து தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நம்மை அழைத்து செல்ல அவரே போதுமானவர். அந்த ஒரு சரணத்தை, அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி, அந்த ஒரு அடியை மாத்திரம் நாம் மறுபடியும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. ஆண்டவரே, நான் போகிற இந்த பாதையில், இந்த நெருக்கத்தின் வேளையில, இடுக்கத்தின் வேளையில, ஆண்டவரே, எங்கு பார்த்தால் போராட்டமாய் இருக்கிற இந்த சூழ்நிலைமையில தப்புவிக்கிறவர், ஆதரிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் மாத்திரமே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. பாடுவோமா? அல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே, என்னுடைய பாடலை நீர் கேட்டீர். அது எங்களுடைய விசுவாச அறிக்கையா இருக்கிறபடினா, அது எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டபடினா, நீர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மீதியான எல்லா வேலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையில அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள். முதலாவது விவாக அறிக்கை. மதுரை எஸ்ஆர்குளம் எப்ரோன் ஏஜி சபை போதகரான திரு ஏ நவராஜ், திருமதி சாந்தி நவராஜ் அவர்களின் புதல்வனும் நமது சபையை சார்ந்தவருமான செல்வன் என் ஐசக் கிறிஸ்டியானும், உஸ்லம்பட்டி த பெந்தைகோஸ்து மிஷன் சபையை சார்ந்த திரு எம் ஜோசப் பழனிசாமி, திருமதி ஃப்ளாரன்ஸ் சுசிலா ஆகியோரின் புதல்வியான செல்வி பி யூனிசம், இவர்கள் இருவரும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறோம். இவர்களை பரிசுத்தமை விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரியங்கள் அல்லது தடைகள் உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் அறிக்கை. அதோடு கூட நம்முடைய சபையிலே சுகவீனமான ஹார்ட் அட்டாக்னால் திடீரென்று பாதிக்கப்பட்ட திருமதி லூமினா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் மதுரை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் அதுபோல் நம்முடைய சபையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், குட்டி பிள்ளைகள், யார் யார் சுகவீனமாக இருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கணும். இந்த விவாக காரியம், அதுபோல் திருமதி லூமினா அவர்கள், அதுபோல் சில குட்டி பிள்ளைகளுக்கு சுவீனம் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு குணப்படுத்தும்படியாக பாஸ்டர்மா அவர்கள் ஜெபிப்பார். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சபையாய் நினைந்தருளுகிற தேவனாய் இருக்கிற அப்படின்னா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சபை விசுவாச குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் ஒருவரையும் தாக்காதபடி கர்த்தர் வேலையெடுத்து இம்மட்டும் பாதுகாத்தவர், இனி தொடர்ந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதிர் வயதாய் இருக்கிறவர்கள்
எல்லாரும் உடைய கரங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஐயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிற விசேஷமாக லூமினா சிஸ்டருக்கு கர்த்தர் தாமே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து அவர்கள் சுகமடைந்து வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுபோல ரித்தீஷ்காக வருகிறான், இன்னும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க, உடைய தழும்பல்னால குணமாக்குங்க. உடைய கிருபை இறக்க வெளிப்படட்டும், உடைய கண்களை தயவு கிடைக்கட்டும். இந்த திருமண காரியத்தை உடைய கரங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். உடைய சித்தத்தின்படி நீங்க நடத்துங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். செய்தியையும் கர்த்தர் பொறுப்படுங்க, ஆசீர்வதித்து தாங்க. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கட்டும் ஆண்டவரை. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய சுவிசேஷ புத்தகத்திலே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மரியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நியாயமில்லாமல் கெட்டு போகிறவர்கள் உலகத்தில் ஏராளமான பேர் உண்டு. ஸ்தோத்திரம். உலகத்திலே பல்வேறு வகையான பாடுகளோடு, துக்கங்களோடு, உபத்திரவங்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திலே உண்டு. இந்த நாட்களிலும் நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, இதிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? ஒரு நிர்பந்தமான மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு பக்கம் அரசாங்கம் இந்த நோயை கட்டுப்படுத்தும்படியாக பயங்கர அந்த கட்டமைப்பை உருவாக்கி ஜனங்களை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று சொல்லி ஆட்கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல அறியாமலும் உணராமலும் நீ வெளியே வந்தால் நான் உன்னை தொற்றிக்கொள்வேன் என்று சொல்லி பயமுறுத்துகிற கொரோனா வியாதியை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஆங்காங்கே ஜனங்கள் பாதிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். பலர் கொரோனாவிலிருந்து விடுதலையாகி வெளியேறி வருவதையும் இந்த நியூஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எப்படியாயிலும் ஒரு பெரிய கலக்கமும் நடுக்கமும் திகிலும் பயங்கரமும் ஆளுகிற தலைவர்கள் முதல் கொண்டு அடிமட்டத்தில் இருக்கிற ஏழைகள் வரைக்கும், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாரும் ஒரு வேதனையினாலே சூழ்ந்து இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து, அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறபடினால்தான் நமக்கும் ஒரு நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். நாம் எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி, புளியோதரை, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உடனுக்குடன் 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 பட்டனை தட்டினா எல்லாம் ஆன்சரே வெளியே வந்துடணும். அந்த அளவுக்கு உலகம் அப்படி ஜரூரா ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் நீ இப்படியா போற, கொஞ்சம் பொறுமையை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக பொறுமையை கற்றுத்தரும் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வதை பார்க்கிறோம். நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பொறுமையா இருக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழ்கிறது ஒரு கடைசி காலமா இருக்கிறது. கடைசி காலத்திலே அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டபடி தனிந்து போகிற அன்புள்ள மக்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலாக அங்கே சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் விழுங்கும்படியாக மிக கொடூரமாக போராடி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்திரமாய் போராடுகிறான். வெஹிமென்ட்லி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெஹிமென்ட்லி, அப்படியே எந்த மட்டும் உன்னை விடுவனா அப்படின்னு சொல்லி, எப்படி பார்வோன் பிடிப்பேன், தொடர்வேன், கொள்ளையாடுவேன் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி வந்ததை போல சத்துருவும் நம்மை கொள்ளையாடும்படியாக விரட்டி வந்து கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். நாமும் கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்ததன்படி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிராக்கெட்ல போடக்கூடிய ஒரு பெரிய அடைமொழி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறதான அந்த லிஸ்ட்ல இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம மாத்திரம் கூப்பிடல, ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களில் அநேக சமயங்களில் ஐயோ கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன், பதில் இல்லையே, இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் இல்லையே, இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரும் கூட நாம் வாசிப்போமே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமது பலவீனங்களிலே உதவி செய்கிறார். கூப்பிடுகிறோம் கூப்பிடுகிறோம் கூப்பிடுகிறோம், சோர்ந்து போயிடும். அப்படிப்பட்டதான சோர்வான நேரங்களிலே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். வாசிப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உற்ற துணையாளரை கர்த்தர் அனுப்பி தந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளங்களிலே இருந்து ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஒரு சின்ன அனுகூலமான காரியத்திற்கும் நாம் மனுஷரையோ அரசாங்கத்தையோ அல்லது மற்றவர்களையோ எதிர்பார்க்கும் பொழுது
ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து அந்த காரியங்கள் கைகூடி வரும்படியாக, அனுகூலமாகும்படியாக, எல்லாம் சரியாக நமக்காக நடந்தேறி முடியுமாக ஆவியானவர் கூட நமக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். ஸ்தோத்திரம். பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அது எப்படி? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தான் நாம் ஜெபிக்க கூடாதபடி நம்மை எப்பொழுதும் என்ன செய்யலாம்? பிஸியாக்கி விடுறான். ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையை கொடுத்து நம்முடைய சிந்தைகளை திருப்பி, இதுதான் முக்கியம், அந்த வேலை தான் முக்கியம், நீ ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, காரியத்துல கண்ணாயிரு சொல்லுவாங்க. ஆரிய குத்தாடினாலும் காரியத்துல கண் வைடா அப்படின்னு சொல்லி, காரியம் மாத்திரம் செய்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் கூப்பிட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு கானான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகணும். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து விட்டார்கள். செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த சமயத்துல பார்வோன் என்று சொன்னால் பிசாசுக்கு அவன் ஊமையாக இருக்கிறான். அவனுடைய விருப்பம் பிடிப்பேன், கொள்ளையாடுவேன் என்பதுதான் அவனுடைய விருப்பம். வாசிப்போம். அவனுடைய உள்ளத்துல நாம உலகத்தை விட்டு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, இருளின் அதிகாரத்தை விட்டு, இப்பிரபஞ்சத்தின் அந்த பொல்லாத காரியங்களை விட்டு ஆண்டவருக்கேற்ற பரிசுத்த நடக்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? மறுபடியுமாக தன் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக, மறுபடியுமாக அவனை பின்பற்றும்படியாக அவனும் என்ன செய்கிறான்? வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 5 முதல் சில வசனங்களை வாசிப்போம். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, எகிப்து பாவமாகிய எகிப்தை விட்டு வெளியேறி போயிட்டாங்கன்னு அறிவித்த மாத்திரத்துல ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம்? எப்படி? ஐயோ போயிட்டோமே, இவ்வளவு நாளா நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, இவ்வளவு காலம் நமக்கு அடிமைகளாக இருந்தாங்களே, இனி யார் செய்வா, இனி யார் செய்வா, அவங்களை எப்படி விட முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும், ஒன்றல்ல இரண்டல்ல 600 ரதங்களையும், எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும், அந்த ரதமும் 10, அதெல்லாம் பிரதானமான ரதங்கள், அதுக்கடுத்து மற்ற ரதங்களையும், அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அதிபதிகளான வீரர்களையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்த்தீர்களா? இப்ப ஒரு நெருக்கத்துல அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். முன்பக்கத்துல செங்கடல், பின்பக்கத்துல எதிராளி ஆகிய பிசாச போல பார்வோன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வருகிறான். ஸ்தோத்திரம். இந்த சமயத்துல என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். அவங்க தேவனை நோக்கி முறையிட்டார்கள், கூப்பிட்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாம் கூட பாடினோம், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்யக்கூடிய அந்த மேலான ஒரு காரியம், அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அதுக்கு இடம் கொடுக்காதபடிதான் நமக்கு பல்வேறு வகையான வேலைகளை பிசாசு கொடுத்துருவான். பல பிரச்சனைகளை கொடுத்து, அது இல்லை இது இல்லை, அந்த பிரச்சனை அப்படி இருக்கு என்று சொல்லி
நம்முடைய சிந்தனையை வேறு பக்கமாக திருப்பி தேவனை நோக்கி முறையிடாதபடி, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடாதபடி அவன் நம்மை தடுத்து ஆட்கொள்கிறான். ஆண்டவருடைய விருப்பம் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும்படியாக, அவரை நோக்கி கூப்பிடும்படியாக. தேவனுடைய பிள்ளைகளை, இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர். நாம் ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பாருங்க, 22வது வசனம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று சொல்லி. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எத்தனையோ வருஷமாக சமுத்திரம் தண்ணிக்குள்ள, அந்த சமுத்திரம் இருந்த இடம் எவ்வளவு ஈரமா இருந்திருக்கும். கர்த்தர் உலர செய்து வெட்டாந்தரையாக, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடப்பிக்க வல்லவர். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அவருடைய கண்களில் தான் நமக்கு கிருபை கிடைக்கணும். இரவும் பகலும் நாம் கூப்பிடும்போது நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம். செங்கடலையே கடக்க செய்த தேவன் இந்த நாட்களில் இருக்கிறதான மகா பயங்கரமான இந்த கொரோனா என்கிறதான கொடூர வியாதிக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 31வது வசனம் வரைக்கும். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும். இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜலத்தின் மேல் நடந்து வந்தார். ஸ்தோத்திரம். அங்கே அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் கத்துகிறார்கள். இயேசு நடந்து வந்ததை பார்த்த பேதுரு சொல்கிறான், நீரே ஆனால் நானும் ஜலத்தில் நடந்து வரணும் என்று சொல்லி வாசிப்போம். நான் வாசிக்கும் பொழுது 28, 29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்ல கவனிங்க, ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஜலத்தின் மேல் நடப்பது என்பது அது தெய்வத்தினால் அல்லாமல் வேறு யாருனாலும் முடியாது. இப்ப விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்கிறான்? ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென்று அவனுக்குள்ள அவன் பார்க்கிறான், ஐயோ நான் தண்ணியில நானா என்று சொல்லி அவன் ஒரு சந்தேகம் வந்த பொழுது நானா என்று சொல்லி தனக்குள்ளாக ஏதோ ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ளே குடிகொள்ள நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான்? வாசிப்போம். 29, 30வது வசனத்தை வாசிப்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். He cried to Jesus என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் கதறுகிறான். 31வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அலைகடலால் நாம் அவிழ்ந்து போகும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்த வல்லவர்.
நீங்களும் உங்களது வீடுகளிலே பேர்பட்ட ஒரு சோதனையான ஆழ்கடலிலே அலைகடலில் அமிழ்ந்து போகும்போது, ஓ கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்த வல்லவர். இயேசுவே என்று சொல்லி, என்னை ரட்சியும் என்று சொல்லி பேதுரு கதறினதை போல நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைமையில, நெருக்கத்தின் சூழ்நிலைமையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும் நன்மைக்கு ஏதுவாக நாம் அவரை பற்றி கொள்ளணும். ஒரு மனுஷரை அல்ல. அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இவங்க நம்மளை விடுவிப்பாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பது அல்ல. ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை அனுமதிக்கிறார். ஆனால் அமிழ்ந்து போக விடுவதில்லை. கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவர், கண்மணி போல காக்கிறவர். இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் நம்புவோமா? விசுவாசிப்போமா? ஓ தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவரை நம்பி திடமாய் இருக்கட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல, சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர், என்னை நீர் குணமாக்கினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். வியாதியே வந்திருந்தாலும் கூட தேவன் நம்மை குணமாக்க வல்லவர். தேவன் நம்மை குணமாக்க வல்லவர். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் குணமளித்திருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 103ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் அக்கிரமம் இருக்குமே ஆனால் நம்முடைய அக்கிரமங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். அக்கிரமம் பெரும்பாலும் வியாதிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அக்கிரம சிந்தையோடு கர்த்தரிடத்தில் வருவோமே ஆனால் கர்த்தர் நம்மை குணப்படுத்த முடியாது. ஓ நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக மறைவான குற்றங்கள், அறிந்தும் அறியாமல் செய்த குற்றங்களை, ஓ நம்முடைய மனசாட்சி உணர்த்துகிற காரியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் கேட்டு சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று சொல்லி ஆசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அந்த வசனம் கேட்கும் போதே, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதுக்குள்ள இறங்கும் போதே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அவருடைய வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகள் சுகமளிக்க வல்லமை உள்ளது. நாம் வேதத்தில் வாசிப்போமே ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே 100க்கு அதிபதி கேட்கிறான், ஐயோ என் வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறானே, வியாதிப்பட்டிருக்கிறானே. ஸ்தோத்திரம். நீர் என் வீட்டுக்குள் வர நான் எம்மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு, நீர் என் வீட்டுக்குள் வரக்கூட வேணாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவரை குணப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லுகிறார். ஆக நமக்குள்ள விசுவாசம் வேணும். இயேசு நம்முடைய வியாதியை குணப்படுத்த வல்லவர். இங்கே தாவீது சொல்லுகிறான் அல்லவா, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். தேவன் நம்மை குணப்படுத்த வல்லவர்.
விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குணப்படுத்த வல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 9:21 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார்? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி, அந்த பாருங்க, இயேசுவை நாம தொடரணும் ஜெபத்துல. ஆண்டவரே என்று சொல்லி, உங்க சமூகத்தின் பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. இந்த இக்கட்டான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல, துடியாய் துடிக்கிற இந்த நேரத்துல, ஆண்டவரே நான் உம்மை தொடுகிறேன் என்று சொல்லி தொடும் பொழுது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் குணப்படுத்தப்பட்டார். அவருடைய வல்லமை அவருடைய வஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவர் தொடுகிறவராக இருக்கிறார். குஷ்டரோகி ஒருவன், என்னை குணப்படுத்த நீ வல்லவர் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். கர்த்தர் அவனை தொட்டு, அந்த நாட்கள்ல குஷ்டரோகியை யாராவது தொடுவாங்களா? குஷ்டரோகியை தொட்டு குணப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நீர் என்னை தொடுங்கப்பா, எசப்பா என்னை தொடுங்கப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குணப்படுத்த வல்லவர். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்திலே வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். சோதரம், அவருடைய பாதத்திலே, உங்களுக்காக எனக்காக அவருடைய கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த பாதத்திலே, ஸ்தோத்திரம், நாமும் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சப்பானிகள், நடமாட முடியாத சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள், இவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில எவ்வளவாக வேதனைப்பட்டு தவித்திருப்பார்கள். நான் இப்படி பிறந்துட்டனே, இப்படி எனக்கு ஊனமாயிருச்சு, இப்படி என்னுடைய கண்கள் தெரியலையே, மற்றவர்களைப் போல நான் நடமாட முடியவில்லையே, மற்றவர்களைப் போல நான் கேட்க முடியவில்லையே என்று சொல்லி செவிடரும் ஊமையரும், பேச மாட்டாத எத்தனையோ பேரும், சப்பானிகளும் எவ்வளவோ நாட்களாக பிறந்தது முதல் அவருடைய வாழ்க்கையில ஒரு அழுத்து போன ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இந்த நாட்களில் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கணும். தெய்வமே, இந்த நாட்களில் இருக்கிறதான எல்லா வகையான அடைப்புகளும் நீங்கட்டும். கொடூரமா இருக்கிறதப்பா, நடமாட முடியவில்லை. எத்தனை காலத்துக்கு இந்த தவிப்பு? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்துல தேவனோடு நெருங்கி பழக, தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரோடு கூட பழகி நீர் அவரோடு சமாதானமாயிரும் என்று சொல்லி யோபின் புத்தகத்துல சொல்லப்பட்டபடி அவரோடு பழகுவதற்கு இந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் என்று எழுதப்பட்டபடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானதை செய்வோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நாம் செய்வோம். அதிகமாக வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வசனங்களுக்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். மாதத்துல கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நமக்கு நியாயம் செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய நியாயம் மாத்திரமே நிச்சய நியாயமாக இருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி.
நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர், நியாய பிரமாணிகர் என்று சொல்லி உமக்கு பெயர் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நியாயம் செய்வீராக. அந்த விதவைக்கு நீர் நியாயம் செய்தீரே, அந்த விதவைக்கு நீர் நியாயம் செய்தீரே. இப்பொழுதும் நாங்கள் ஒரு விதவை போலதான், யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஓ நித்திய கர்த்தராகிய நீரே எங்களுடைய மனவாளர், நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க விடுதலைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தம் விளங்கட்டும், உங்களுடைய நீதி விளங்கட்டும், உங்களுடைய உண்மை விளங்கட்டும், உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலிருந்து கொடிய கொரோனாவை நீக்கி போடுங்கப்பா, முற்றிலும் நீக்கி போடுங்கப்பா. நாங்கள் மறுபடியும் சேர்ந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை போற்றி பாடி மகிமைப்படுத்த அந்த நாட்களை எதிர்பார்க்கிறோம். அப்பா உதவி செய்யுங்கப்பா, ஒத்தாசையாக எழுந்தருளுங்கப்பா. நாங்களும் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக விளங்க உதவி செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படுத்துங்க. நீரே இதை செய்தீர் என்று சொல்லி எல்லா துதிகார மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆட்கொள்வீராக. விசேஷமாக குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே தேவையோடு இருக்கிறவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படுத்தட்டும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதான வழி நடத்தலும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் மனிதரோடு கூட இருப்பதாக. ஆமென்.